எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸ் தீபாவளி ஷாப்பிங்னு பயங்கர பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து ரிலாக்ஸ்டாக அந்த விலாக் பாருங்கள். இந்த டைம் தீபாவளிக்கு ஊருக்குலாம் எங்கேயும் போகவே இல்லை, இங்கே தான் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சில ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு இங்கே எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. சரி இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, ஒன்றா சேர்ந்தே பண்ணுவோம், அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி ஊருக்கு தான் போகல தீபாவளி டைமில், முன்னாடியே போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தோம். சரி அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு, அப்புறம் மோமோஸ் குட்டிக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் குட்டியை பார்த்துட்டு அவனுக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் நைட்டே வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே, ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டாக கிளம்பி வந்துட்டோம். இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு 7:30 8 அந்த மாதிரி இருக்கும். நல்லா வெயில் வந்துச்சு. சரி இன்றைக்கி செம்ம வெயில் இருக்கும் போல் அப்படி நான் வேறு துணி எல்லாத்தையும் எடுத்து மிஷின்லேருந்து போட்டுட்டு போயிட்டேன். சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிற வழியிலேயே அதுக்கப்புறம் போனால் வீட்டுக்கிட்ட, அதாவது ஊருக்கு முன்னாடி இந்த திண்டிவனம்லாம் தாண்டி போகும்போது பார்த்தா சரியான மழை. இந்த மாதிரி மழையில் ட்ராவல் பண்ணுறது கூட ஒரு விதத்தில் ஜாலியாக தான் இருக்குல்ல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வீட்டில் ரீச் ஆகிட்டோம். நடுவில் வேறு எங்கேயுமே எதுக்குமே இறங்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வீடு தான். இத்தனைலாம் அந்த தீபாவளி சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, தீபாவளி சீரீஸில் வந்துட்டு இவ்வளோ செய்கிறீங்களே, நீங்கள் 3 பேர் தானே இருக்கீங்க, 3 பேருக்கு எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு, அப்புறம் மீதி எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு, அப்புறம் மோமோஸ் குட்டி பார்க்க போனால் ரம்யா வீட்டுக்கு கொஞ்சம், மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. வீட்டில்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அண்ணன் தம்பி கூடலாம் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக டிஷ்ஷு ஸ்வீட்டுன்னு எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நான் இங்கே வந்து தான் செய்கிறேன். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுமே சாப்பிட்டு 2 பேருமே செம்மையாக இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து. ஏன் நான் வந்துட்டு செய்கிறதுனா, எங்கள் வீட்டில் தீபாவளி வந்துருச்சுன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் வருஷமாக, அதாவது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் உடம்பு சரியாததுக்கப்புறம் தான், அதாவது அவங்களால முடியல அப்படின்னும் போது தான் எல்லாத்தையுமே கடையில் வாங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு வாசனை வரும் வீட்டிலேருந்து. ஏன்னா பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளி டைமில். 1 2லாம் செய்ய மாட்டாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு முறுக்கு அதிரசம்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த தட்டு வடை செய்வாங்க, அப்புறம் மிக்சர் செய்வாங்க, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், ட்ரை குலாப் ஜாமுன், அப்புறம் இன்னும் ஒரு லிஸ்ட்டு இந்த காசி அல்வா, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. நீங்கள் மட்டும் இவ்வளோ சாப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டால் அவ்வளோலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சுற்றி எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 4 பேர், அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி அனுப்பணும். அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அக்கம் பக்கம் வீடு, ஸோ இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணோம்ல. முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தோம். கடையிலாம் வாங்கி யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்ச பலகாரத்தை தான் பேக் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. அதுலேயும் எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு சும்மா முறுக்குலாம், அதாவது 4 பேர் வீட்டுக்குமே சரி, முறுக்குன்னா சும்மா ஒரு கவரில் போட்டு கொடுக்கறது அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. கொடுத்தா ஒரு ட்ரம்மாக கொடுக்கணும். ஒரு ட்ரம் முறுக்கு, ஒரு 1/2 ட்ரம் அதிரசம், 1/2 ட்ரம் ஜாங்கிரி, இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா எடுத்து கொடுப்பாரு எல்லாருக்கும். அதாவது அவங்க கூட பிறந்தவங்களுக்குலாம் சொல்கிறேன். ஏன்னா ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வழக்கம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த தீபாவளி டைம் வந்துருச்சுன்னா பிறந்தவங்களுக்குலாம் எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க போக போக அவங்களுக்கும் அவ்வளோலாம் செய்ய முடியல, அம்மாவாலையும் சரி அப்பாவாலையும் சரி. அப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1 ட்ரம் முறுக்கு கொடுக்கறது வழக்கமாகிடுச்சு. சரி அந்த 1 ட்ரம்முமே கடையில் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, இவங்களோட பழக்கம் இன்னும் வரைக்கும் போகாது போலன்ற மாதிரி தான் தோணும். இதெல்லாம் நான் குட்டியாக இருக்கும் போது கிடையாது, நான் வளர்ந்துமே, நான் ஒரு 10th 11th படிக்கிற வரைக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சாரீ வந்துட்டு நான் அம்மாவுக்கு இந்த டைம் சென்னை சில்க்ஸ் தான் எடுத்தேன். நான் லாஸ்ட் டைம் கூட தீபாவளி ஷாப்பிங் அப்போ காமிச்சிருந்தேன்ல, அவங்களுக்கு எப்பயுமே இந்த பார்டர் வச்சு சில்க் காட்டன், அப்புறம் இந்த சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி எடுத்துட்டோமா. இப்போ தான் வந்துட்டு நான் அவங்களுக்கு டிசைனர் சாரியே எடுத்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். அம்மா வந்துட்டு இதில் அதெல்லாம் கட்ட மாட்டேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன டிசைனர் சாரிலாம் கடையில் விற்கிறதுன்னு யார் தான் கட்டல. அண்ட் அம்மாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சது. நான் என்ன எடுத்தாலும் அவங்க வந்து பிடிக்கலனே சொல்ல மாட்டாங்க, அண்ட் கட்டாமலும் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் அவங்க கட்டிப்பாங்க. மோமோஸ்க்கு வந்துட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் சென்னை சில்க்ஸில் பார்க்குறப்போ நான் ஒரு மாடல் கேட்டேன், அப்போ இன்னும் வரல, இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம ஊருக்கு போயிட்டே எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதாவது இந்த குர்த்தா செட் மாதிரி இருக்கும்ல, பாய்ஸ்லாம் போடுற மாதிரி. குட்டி பையன்தான், 1 மாதம் தான், இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படுத்துகிட்டே தான் இருக்கான், பட் இருந்தாலும் அதை போட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி எப்படி வரும் சின்ன சின்ன சைஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் சைஸ் வந்துட்டு பார்த்தா 0 தான் போட்டிருக்கு. இருந்தாலும்
இருந்தாலும் அது 1 இயர் போடுற மாதிரி பிறந்ததுலேருந்து ஒரு 1 இயர் ஃபஸ்ட் பர்த்டே வருதில்ல அது அந்த டைமில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது அப்படியே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தோத்தி செட் தான் நினச்சிட்டே இருந்தேன். அது இங்கே கிடைக்கல எனக்கு, பட் அங்கே கிடச்சிது. ஆனால் என்ன ஒன்றுனா மேலே வந்து கலர் ஷர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், கீழே ஒயிட் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்துட்டு ரெண்டுமே ஒயிட்டில் இருந்துச்சு, நல்லா மைனர் சட்டை மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே எடுத்துப்போம். சைஸ் பார்த்தா 0 தான், இதுக்கு பாதி சைஸ் இருக்குமான்னு கேட்டேன். இல்லைங்க இதுதான் ஸ்டார்டிங்குன்ட்டாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் வளரும் போது போட்டலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் வரும்போது எப்படியும் கிருஷ்ணர் கெட்டப்லாம் போடுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்புறம் ரொம்ப குட்டி வேறு இல்லை அவன். சரி இப்படியும் குத்தும் பாப்பா ஆனால் தான் சொல்லிடுவான் நைனினா இந்த ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் குத்துதுன்னு. அவனுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் பார்த்தேன், நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. சரி அதனால தான் அதையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மா வந்து நைனிக்கு ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை ட்ரெஸ் தான் மாற்றி மாற்றி, ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டேன் நான் அங்கேன்னு சொன்னேன். இல்லை நீ ஒன்று எடு இங்கே அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறம் அவளுக்கும் அப்படியே சைடு கேப்பில் பார்த்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க மேடம். இந்த ஃப்ராக் பார்த்தேன், ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, நல்லா ஃபேன்சியாகவும் இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அவங்க அப்பா தான் வந்துட்டு இல்லை இது எப்பயும் பார்க்குற மாடல் தான், வருஷம் வருஷம் இந்த மாடல் இங்கே தான் இருக்குது, எங்கேயுமே போக மாட்டேங்குது எல்லா கடையிலையும் சொல்லிட்டாரு. அப்புறம் இது என்னது ஆலியா கட், ஆமாம் ஆலியா கட் குர்த்தி மாதிரி ஒன்று பார்த்தேன். ஃபுல்லாக அந்த பிளாஸோலாம் சூப்பராக இருந்தது. சரி இதில் இந்த க்ரீன் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன். அண்ட் அதை விட பார்த்தா ஒரு ரெட்டில் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இன்னும் நைனிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரெட்டில் ட்ரெஸ்ஸே போடலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி லைட் ரெட்டு, கொஞ்சம் டார்க் ரெட்டாக கூட இருக்கிற மெரூன் கூட போட்டிருக்கான். ஆனால் அந்த ஒரு மாதிரி ரெட்டு கலரில் போட்டதே இல்லை அவனும். சரி எனக்கு அந்த ரெட்டு கிடச்சதும் வச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, அதை எடுத்துட்டான். ஆனால் அது எங்கே தீபாவளி போடுறேன்னா அப்போ கேட்கவே இல்லை. இல்லை நான் இப்பயே தான் போடுவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே எடுத்து போட்டுக்கிட்டான். நல்லா யோயோ கிட் மாதிரி போட்டுக்கிட்டு. ஆனால் மழை தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யுது, அப்புறம் லைட்டாக வெயில் வருது, அப்புறம் மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்து நல்லா யோயோ கிட் மாதிரி சுற்றிட்டு இருந்தான். என்னடி இது கெட்டப்பு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே அவளுக்கு பிடிச்சிருக்கு சுற்றுறா. இந்த கலர் தான் சொன்னேன், எனக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல மிக்சட் கலர் மாதிரி கொஞ்சம் ப்ளூ எல்லோ க்ரீனு எல்லாமே வந்துருந்துச்சு அதில், சூப்பராக இருந்தது பார்த்ததுமே. சரி சைஸ் பார்த்தேன். அப்புறம் 28, இவள் வந்து 30 தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் அது அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 பேர் போட முடியுது. இல்லைனா கொஞ்சம் சீக்கிரத்தில் தூக்கிக்குது, இல்லை பேண்ட் ஒரு மாதிரி டைட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த சைஸ் தான் எடுத்தேன். எப்பயும் 28 எடுப்பேன், இப்போ வந்து 30 எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு எடுத்ததும். சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இதே மாதிரி போன வருஷம் தீபாவளிக்கு நான் போத்தீஸில் எடுத்தேன் இவளுக்கு. ஆனால் அது ஒரு மாதிரி லைட் க்ரீன். அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு, ஆமாம்ல இதே மாதிரி ஒன்று இருக்கே அவகிட்ட. ஆனால் அது அதிகமாக ஒன்றும் போடவே இல்லை. நான் இன்னொரு நாள் என்னைக்காச்சும் போடும்போது காமிக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்துட்டு லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, சன் டிவிக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரோமோ வந்துட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க போல், எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு கேபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சன் நெக்ஸ்ட் ஆப் இருக்குது, ஆனால் அதை வந்து நாங்கள் லாகின்லாம் லாகினும் பண்ணலை, அதுக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டு லாகின் பண்ணலை. ஸோ எப்பயுமே யூடியூப் வச்சு பார்ப்பேன், இல்லைனா ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் வந்துட்டு ஹாட்ஸ்டார், இது மட்டும் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து அதுக்காகவே நான் சன் நெக்ஸ்ட் வந்துட்டு லாகின் பண்ணி பே பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். சரி ஓகே இந்த டைம் வந்தால் பார்க்கணுன்னு. நான் ஆனால் இன்னும் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்களோட ப்ரோமோ வந்து சன் மியூசிக்கில் பார்த்தேன், கேடிவியில் பார்த்தேன் அண்ட் சன் டிவியில் பார்த்தேன்னு 3 சேனல்லையும் சொல்லும்போது எனக்கு வந்து செம ஹாப்பியாக இருந்து. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், ரொம்ப நாள் பேசாத ஃப்ரெண்ட்ஸ் கூட திடீர்னு என்னை வந்து கேடிவியில் ஒரு ப்ரோமோவில் பார்த்ததும் அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வீடியோ அமுச்சு விட்டாங்க. ஸோ அதை பார்த்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் நான் வைக்கும்போது ஒரு தடவை கூட அந்த ப்ரோமோ ஒன்றும் பார்க்கவே இல்லை. எப்படியும் வந்துட்டு தீபாவளி முடித்து அதை லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்டிருந்தேன், ப்ரோமோ நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம் இப்போ தான் ஒரு 2-3 சேனலில் போட்டுட்ருக்கோம், நான் சன் டிவியில் வந்து நாளையிலேருந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுவுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோமோ எல்லாமே. அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 இன்டர்வியூ கூட நான் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா இந்த கலாட்டா, அப்புறம் அவள் விகடன், இந்த மாதிரி நிறைய சேனலில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து யூடியூப்பில் தான் போட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் என்னோடய ஃபேஸ், என் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு அங்கே எப்படி இருந்து ஒரு என்னால் சொல்லவே முடியல நிஜமாக அந்த வார்த்தையால். எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் பக்கமே சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு வில்லேஜில் கூட அதிகமாக ஓடுறது சன் டிவி தான். ஸோ சின்ன சின்ன ஊரில் கூட சன் டிவி வந்துட்டு ரொம்ப ரீச் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்துட்டு என் ஃபேஸ் வருது, என்னையை பார்க்குறாங்க, என்ன யாருன்னு தெரியலனா கூட ஏதோ இந்த மூஞ்சி வருது இல்லை டிவியில் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ட்டு மாதிரி. அப்பா இது வந்துட்டு சொல்ல முடியாத வார்த்தைகள், அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு பயங்கர ஹாப்பி தான்.
சரி அப்படியே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மோமோஸ் குட்டிக்கும் எடுத்தாச்சு. அண்ட் எனக்கும் அம்மா வந்துட்டு ஒரு சாரீ எடுக்க சொன்னாங்க. நான் வந்துட்டு வேணாம் என்ன, அப்புறம் சரி ஒன்று எடுத்துக்கோ தீபாவளி டைமில் அப்படின்றதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஒரு சாரீ எடுத்தாச்சு. அண்ட் மொத்த பில்லையும் சேர்த்துட்டு நமக்கு எப்பயும் போல் கிஃப்ட்டுக்கு போய் நின்னோம். சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து நிறைய கவர் பண்ணாங்க. அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்கன்னுவாங்கல்ல, சாரி ஊருக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அங்கே கொடுத்தது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸான திங்ஸாக இருந்துச்சு. ஃபில்டர்னால் எப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணாலும் ஒரு மெஷ் ரேக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அப்புறம் அந்த ஆயில் டிஸ்பென்சரு கிளாஸில் அண்ட் பிளாஸ்டிக்கில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட் இந்த பிளேட்டு எல்லாமே பிளேட்டு தான். சின்ன பிளேட்லேருந்து இந்த பெரிய தாம்பலம் பிளேட் மாதிரி இருக்கும்ல அது வரைக்கும் கொடுத்தாங்க. அண்ட் அப்படியே எனக்கு வந்துட்டு இந்த டப்பு கொடுத்தாங்க. சரி துளிலாம் அலசுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேராக மோமோஸ் குட்டி தான் வந்து பார்த்தேன். அப்பா ரொம்ப நாளாக கண்ணுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தது. டெய்லி வீடியோ கால் தான், அதாவது அவனுக்கு ஃபோன் காமிக்க மாட்டாங்க, பேக் கேம் ஆன் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் வீடியோ கால்லே பார்த்துட்டு இப்போ நேராக வந்து தூக்குனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கொஞ்ச நேரம் முழிச்சு பார்த்துட்டு அப்படியே சிரிப்பார், அப்புறம் தூங்குவார். இதே மாதிரி தான் ரொட்டீனாக இருக்குது. நல்லா ஃபுல் கவர்டு தான், ஏன்னா மழை வேறு பெய்யுது இப்போது. சரி கொஞ்சம் சளியை தான் பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். நான் எடுத்த ட்ரெஸ்ஸு எப்படியும் அவனுக்கு 2 வயசில் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். 1 வயசு தான் அவங்க சொன்னாங்க. அதில் சைஸ் 1 கூட இல்லை 0 தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ரொம்ப குட்டியோன்னு இருக்கானா. இப்போ ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது என்னடா எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ஷர்ட் மட்டுமே அவன் கால் வரைக்கும் வந்து நிற்கிது. சரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தீபாவளி அன்னைக்கு போட்டால் கூட அப்புறம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக போட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் வயசு இருக்குது, போகட்டும், இன்னும் மாதம் இருக்குல்ல, கொஞ்சம் வளர போட்டுக்கலாம். சொல்லப்போனால் இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு மந்த்து பர்த்டே. ஏன்னா லாஸ்ட் மந்த் இதே டேட்டில் தான் பிறந்தார். அண்ட் இப்போ வந்து அதே டைமில் தீபாவளி வர வந்துருச்சா, அதனால் ரெண்டுமே சேர்த்து அவருக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு குட்டி கூட நல்லா கொஞ்சம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் ஸ்வீட்ஸு கூடவே வந்துட்டு அவங்களுக்கு எடுத்த சாரீ எல்லாமே இருந்தது. சரி அதை கூடவே கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வேறு வாங்கிட்டேன், அதையுமே சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்துட்டோம். நைட்னால் இது நைட்டு மாதிரி தான் இருக்கும், பட் இது நைட்டு கிடையாது. கொஞ்சம் மழையாக அந்த மாதிரி இருட்டாக இருக்கவே அந்த மாதிரி தெரியுது. ஈவினிங் கிட்ட வந்த ஒரு 6:30, 7 அந்த மாதிரி இருக்கும். போன தீபாவளிக்கு வந்து இங்கே வந்து தான் எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மிக்சர் தான் செஞ்சேன் இங்கே வந்ததுக்கப்புறம். அப்புறம் மாமா வந்துட்டு யூஸ்வலாக குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருவார். அப்புறம் எப்பயும் போல் எல்லாமே இருக்கும், அதிரசம் இந்த மாதிரி. மற்றதெல்லாம் இந்த பாதுஷா, அப்புறம் வந்து காஜு கட்லி இதெல்லாம் போன வருஷம் எதுவுமே பண்ணவே இல்லை. அதெல்லாம் இப்போ தான் பண்ணுறேன். லட்டுலாம் கூட வெளில தான் வாங்கி கொடுத்தேன். இந்த டைம் எல்லாத்தையுமே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவங்க சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது போக, ஓகே நம்ம வீட்டில் செஞ்சு தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம்ல, நம்ம கையால் செஞ்சுதான் அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. இவங்களுக்கும் டிசைனர் சேர் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். கண்டிப்பாக அதை தொடவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஹஸ்பண்டும் சொன்னார், இல்லை வேண்டாம் அந்த மாதிரிலாம் எடுத்து போய் கொடுத்து அவங்க சுத்தமாக தொடவே மாட்டாங்க, நீ இப்படி கூட எடுத்து கொடு, இதை வேணால் அவங்க எங்கேயாச்சும் வெளில போனால் கூட கட்டிப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு சுங்குடி சாரியும் கொண்டு வந்தேன். சரி எது பிடிச்சிருக்கோ அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் போயிட்டு போத்தீஸில் எடுத்திருப்பாங்க போல் பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு சாரீலாம். ஸோ அதெல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் பார்த்து எடுத்திருக்காங்க. எனக்கு இதை பார்த்ததும் என்னடா அது நம்ம தான் கொஞ்சம், அதாவது இந்த பார்டர் வச்ச மாதிரிலாம் சாரீ எடுத்துருக்குமே, பிடிக்காமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி ஓகே, பிடிக்குதோ பிடிக்கலோ நம்மளோட கடமை எடுத்து கொடுக்கணும்னு கொடுத்தாச்சு. அப்படின்னு சாரீலாம் பார்த்துட்டு கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் வீட்டுக்கு. நைட்டு வரும்போது இங்கே செங்கல்பட்டுக்கிட்டலாம் வந்து நல்ல மழை நைட்டு. ஆக்சுவலாக வந்ததுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா, அடுத்த நாள் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இப்போது எப்படியாவது என் பர்த்டேக்கு ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுறாரு, இந்த டைம் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன பிளான் தான், பெருசாக ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு ரீச் ஆகிறதே வந்து மணி 12:30 ஆகிடுச்சு. 12 மணிக்கு தான் சும்மா வச்சு ஒரு பர்த்டே கேக் அந்த மாதிரி கட் பண்ணுவோம். டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. வந்து டயர்டில் அப்படியே காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு உடனே அப்பா பொண்ணு மேலே வந்து படுத்துட்டாங்க. நான் வந்து ஊருக்கு போகிற முன்னாடி நாளே போயிட்டு பக்கத்தில் கேக் ஷாப்பில் வந்துட்டு ஒரு 1/2 kg மட்டும் கேக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு பே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் சொல்லி நைட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடும் போல் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அண்ட் எல்லோரும் மாடியில் வந்து படுத்ததுக்கப்புறம் போயிட்டு 12 மணிக்கு மேலே அவங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக கட் பண்ணேன். இதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால். ஓகே இது வந்து நம்ம வந்ததே லேட்டு தான், இதுக்கப்புறம் எங்கே போய் வாங்குவா இவ அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் சொல்ல கேட்டால் நிஜமாலுமே எனக்கு தெரியாது, நான் யோசிக்கவே இல்லை நீ வாங்கிட்டு வருவேன்னு அப்படின்னு தான் சொன்னார். நைனிக்கிட்ட ஃபோன் கொடுத்தா கொஞ்சம் எடுக்க சொன்ன, எடுத்துகிட்டு வரதை மட்டும் கொஞ்சம் வீடியோ வரி அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக அந்த தூக்கத்தில் டிஸ்டர்பாக தான் இருந்தால்
கேக் கட் பண்ணலாம் வாடம்மா அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வை காலைல கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி இருந்தாலும் டைம் போகுது நைட்டே ஒரு கேக் கட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்புறம் அப்படியே நைட்டே கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான், அதோட முடிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்கூல் வேறு, கண்டிப்பாக ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி வேறு ஒரு நாள் லீவ் போட்டால், எப்போ பாரு இந்த வீக் டேஸில் லீவ் போட்டால் நமக்கு கொஞ்சம் வேலை வந்து இதுலையாவது லீவ் போட்டு வச்சிடறேன் அவளை நான். சரி நாளைக்கு போயே ஆகட்டும்னு சொல்லிட்டு நைட்டு அப்புறம் சின்ன சின்ன செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலையில் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வர காலைல ஜிம்மு கிளம்பிடுவாங்க. அண்ட் 9க்கு வர நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அப்புறம் அவளும் இல்லாமல் கோவிலுக்கும் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எப்போ போகிறது, நம்ம போகிற டைமில் கோவிலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். அந்த அளவுக்கு நமக்கு டைம் ஆயிரும். அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போகலான்னு பார்த்தா அவளை ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே மணி 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தா அப்பயும் நல்லா மழை வந்துருச்சு. அப்புறம் புது ட்ரெஸ்லாம் எடுத்திருந்தோம் லாஸ்ட் டைம் வெஸ்ட் சைடில், இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்து கொடுத்துருந்தேன். கிஃப்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக பயங்கர சர்ப்ரைஸாக அப்படி இப்படிலாம் எனக்கு ரொம்ப யோசிக்கவும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக போயிட்டு எனக்கு பண்ணவும் தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம யூஸ்வலாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அதுவே நமக்கு போதும். லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி போயிருப்போம். ஏன்னா இவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவர் அங்கேயே வளர்ந்ததுனால அவருக்கு பாண்டிச்சேரி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கும். சரி லீவ் வேறு இல்லையா, கண்டிப்பாக அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா என்னோடய பர்த்டே எப்போ பாண்டிச்சேரி போயிட்டு சும்மா நைட்டு அந்த ரோட்லேயே நடந்துட்டு இருந்தோம், அந்த பீச் ரோட்லேயே நடந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கேயுமே பெருசாக நாங்கள் இந்த செலிப்ரேட் பண்ணல. போனோம் ஒரு ஆசைக்கு, அங்கே போயிட்டு சும்மா அந்த பீச்சில் நடந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த டைம் வந்துட்டு இந்த சான்ஸ் கிடைக்கல. அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், பர்த்டேலாம் வரணும் இதுக்கு தான் இந்த மாதிரி சம்மர் லீவில் வரணும் பர்த்டே. அப்போ தான் வந்து பாப்பாவுக்கும் லீவ் போகிற அவசியம் இருக்காது, உங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்காது, எனக்கும் அந்த கஷ்டம் இருக்காது. ஜாலியாக போகிறோமா 2 நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் வந்துடலாம். இந்த மாதிரி வீக் டேஸ்லலாம் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் அப்படியே வெளில தான் போனோம் சாப்பிட்றதுக்கு. நைட் டின்னர் வந்து வெளில போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேளச்சேரிக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு சரி அப்படியே பக்கத்தில் ஃபீனிக்ஸ் போயிட்டு வருவோமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நேராக ஃபீனிக்ஸ் போயிருந்தோம். நாங்கள் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது அவருக்கு தெரியாது, ஏன்னா கால்லேருந்து என் கூட தான் இருக்கார். நான் எப்படி எந்தாச்சும் போய் வாங்க முடியும், வாங்கினா சர்ப்ரைஸை தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் கிடையாது, ஒரு சிம்பிளான கிஃப்ட். பட் ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும். நைனி வந்துட்டு பேன் கேக் வாங்கி தரணும் அப்பாவுக்கு கிஃப்ட்டுன்னா, அவளோட சார்பாக அவள் பேன் கேக் வாங்கி கொடுத்துருவாளாம். நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு பொக்கே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூட வந்துட்டு ஒரு கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் கொடுக்குற பொக்கேங்க. வெளியில் சாப்பிட்றப்போ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன். நைனிக்கிட்ட தான் சொன்னேன், நீ போயிட்டு எனக்கு தெரியாமல் ஒரு வீடியோ மட்டும் இட்ட, நீ ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிவிட்டேன். அவளும் என்ன பண்ணால் போய் கேஷுவலாக அங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தா. அண்ட் எடுத்து கொடுத்தேன். அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆனாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஹீஸ் ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு அவர் சொன்னது ஒரே வார்த்தை, நான் பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்கல, ஆனால் இதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக, இது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நான் லைஃப்பில் கொடுக்குற ஃபஸ்ட்டு பொக்கே இது. அண்ட் நானும் இது வரைக்கும் வாங்கினதில்லை, எனக்கும் யாரும் கொடுத்ததில்லை, நானும் யாருக்கும் கொடுத்ததில்லை. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொக்கே ஒரு 3 ரெட் ரோஸஸோடு வச்சு கொடுத்தேன். அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு, எப்படி என் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன் நீ இந்த கேப்பில் வாங்கினேன் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக வீட்டிலே பிளிங்கிட்டில் போட்டு வாங்கி வச்சுட்டேன். கேட்டும்போது இல்லை வீடியோக்காக ஒரு இது மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த பொக்கே. ஏன்னா பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் தானே போட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் அதை வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஓகே சரி வீடியோக்கு ஏதோ போட்டிருக்கா போல் ரெசிபிக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரி அப்புறம் ஒரு கார்டு, அதில் வந்துட்டு நமக்கு தோன்ற ஒரு லவ் வேர்ட்ஸ்லாம் எழுதி கொடுத்தாச்சு. ஒரு சிம்பிளாக இருக்கட்டும், வேறு என்ன ரொம்ப ஓவர் ஹைப்லாம் தேவையில்லை. ஏன்னா வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான். இன்னும் சொல்லப்போனால் வயசாக இந்த பர்த்டே ஃபீல் கூட இருக்க மாட்டேங்குது. அவரும் அதான் சொன்னார், இதுக்கப்புறம் பர்த்டேலாம் பெருசாக தேவையில்லை, நம்ம வந்துட்டு வெட்டிங் டே வேணால் செலிப்ரேட் பண்ணிப்போம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கும் அதான் தோணுச்சு, இதுக்கப்புறம் பர்த்டேலாம் பெருசாக என்னத்தை செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஒன்றுமே அந்த ஒரு ஃபீல் ஒரு ஹாப்பியே இருக்க மாட்டேங்குது பர்த்டே டைம்லாம். வெட்டிங் டே வேணால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணிட்டோம். இது எல்லாத்தை விட நைனி கொடுத்த கிஃப்ட் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அவன் என்ன சொன்னால், கொஞ்ச நேரம் இந்த பொக்கே எனக்கு கொடு, ஏன்னா நான் வந்துட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கேன் அப்பாவுக்கு, அதை வச்சு இதில் கொடுக்க போகிறேன். இதை வந்து ஸ்கூலில் அவள் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கா. இது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இல்லை, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. ஸ்கூல்லே எழுதி கொண்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சா ஈவினிங். நான் தான் கையிலே வச்சுருந்தேன் பத்திரமா. அப்புறம் நான் ஒரு கார்டு வச்சு கொடுக்கவே பொக்கேக்குள்ளே தான் வச்சு கொடுக்கணும் போல் நினச்சிட்டு பொக்கே கொஞ்ச நேரம் கடை வாங்கி அதில் வச்சு கொடுத்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டே போனதுனால மாலில் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி ஓகே, இந்த விலாகில் யாருக்கும் பிடிச்சிக்கணும். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணால், அது வரைக்கும் ஹாப்பி ஹெல்த்தி ஜாலியாக இருங்க. ஹாப்பி தீபாவளி.